கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் குறிஞ்சித்தேன் என்ற நாவலின் 4ஆம் பாகத்தினை காண உள்ளோம். இந்நாவலில் குழந்தை பருவத்திலிருந்தே ஒன்றாக ஓடி விளையாடி வளரும் ஜோகி, ரங்கன், கிருஷ்ணன் இம்மூவரின் குடும்பத்திற்குள்ளும் ஏற்படும் பொருளாதார ஏற்றத்தாழ்வு அவர்களுக்குள் எவ்வாறு பிரிவினையை விதைக்கிறது என்றும், அதனால் ஏற்படும் வெறுப்பு, பொறாமை, தாழ்மையுணர்ச்சி ஆகியவற்றால் அவர்களுக்குள் ஏற்படும் மோதல், வெறுப்பு, பழிவாங்கும் எண்ணம் போன்ற மனிதனின் மெல்லிய உணர்வுகளை எழுத்தாளர் மிக அழகாகவும் லாகவமாகவும் கையாண்டுள்ளார். அதிகாரம் 4. மரகதமலை கரித்தது. நிறுத்துங்களடா பேடி பயல்களா, யாரடா அது? தம் கைக்கம்பை சுற்றி கொண்ட கிருஷ்ணன் நாற்புறமும் 20 வயது இளைஞனைப் போல பாய்ந்தார். தபதபவென்ற ஆட்கள் புதர்களினின்றும் வெளிப்பட்டாற் போல ஓடினார்கள். பாரு, அடிபட்டதா? போக்கற்ற பயல்கள், பெண் பிள்ளையை அடிக்கிறார்களே, இந்த மரகதமலை கிராமம் இவ்வளவு கேவலமாக ஆக வேண்டும் பாரு. ஆதரவுடன் அவர் குனிந்து அவளை எழுப்பும் முன் டார்ச் ஒரித்து கொண்டு ஒரு உருவம் அங்கு வந்தது. டார்ச் ஒளி அவர் மீது அடித்த அந்த உருவம் சிரித்த போது அவர் திகைத்து நின்றார். ஓஹோ, ஊருக்கு பெரிய கிருஷ்ண கவுண்டர் தானா? அந்த ஏளன சிரிப்பு பாருவின் செவிகளில் நாராசமாக பாய்ந்தது. ரங்கனின் மூத்த மகன் லிங்கன் அவன். பெரிய மனிதர்களின் வாழ்க்கைக்குள் புகுந்து பார்க்கக்கூடாது. இருந்தாலும் விறகுக்கு போய் வரும் பெண் பிள்ளையை மடக்கி பயமுறுத்தி பாரு பாய்ந்து திரும்பினாள். லிங்கா, என்ன இது? என்னவா பெரியம்மா, உங்களுக்கு இது அவமானமாக இல்லை? ஏளனம் இல்லை? பெரிய மனிதனாம் ஒரு பெண் பிள்ளையை ஆள் வைத்து அடித்து நிர்பந்தப்படுத்தி நிலத்தை பறித்து கொள்ள முயல்வது. நாங்கள் அப்பன், பாட்டன், சிற்றப்பன் பிள்ளைகள் அத்தனை பேரும் சும்மா இருப்பதா? இவன் வரும்போதே எனக்கு சந்தேகம் தட்டி நான் ஒளிந்து வந்தேன். நான் வராமல் போனால் என்ன ஆகியிருக்குமோ? வாருங்கள், இந்த அநியாயத்தை பார்த்து கொண்டு சும்மா இருப்பதா? பாருவின் கையை பிடித்த லிங்கன் விசுக்கென்று இழுத்தான். அவனுடைய முரட்டுத்தனமுள்ள கரங்களுக்குள் வாழ்வின் பசுமையெல்லாம் பற்றி அவள் கை சிக்கியது. இல்லை லங்கா, அடிக்க வந்தது யார் என்று தெரியவில்லை. யாராக இருக்க முடியும்? செல்வாக்கின் திமிரில் நம்மை விரட்டி பார்க்கிறான். இவ்வளவு பெரிய மலையில் பள்ளிக்கூடம் கட்ட இடமா இல்லை? என்ன நயவஞ்சகமாக உங்களை அங்கே நிற்க வைத்து ஆட்களை ஏவி அடிக்க சொல்லி இருக்கிறான். பாருவுக்கு பொறி கலங்கி விட்டாற் போல குழப்பம் உண்டாயிற்று. நச்சு பாம்பில்லாத மரகத மலையிலே அவள் புருஷன் ஒரு நச்சுப்பாம்பு போல இருப்பதை அவள் அறிவாள். நச்சுப்பாம்பின் குட்டியா இந்த லிங்கன்? கிருஷ்ணன் எங்கே? இந்த நேற்று பயல் எங்கே? அங்கு நின்றால் இனி ராசாபசம்தான் ஆகும். லிங்கனின் வாய் அந்த கிருஷ்ணனை, அவரை சேர்ந்தோரை, அவர் குடும்பத்தாரை ஏசி இகழ்ந்து பொலபொலத்து கொட்டியது. கடவுளே, நீயே உண்மை அறிவாய். கிருஷ்ணன் நன்மை அல்லவோ செய்ய வந்தார்? அவர் மகன் படிக்க பள்ளிக்கூடம், அவளுக்கு பொன்விளையும் கருப்பு மண், கணவன் என்ற தொடர்பை அவளை எப்போது விட்டு விலகிவிட்டாளே. லிங்கன் கையை பிடித்து அவளை இழுத்து கொண்டு ஹட்டிக்குள் நுழையும் முன் அவன் ஒழிந்த வசைமொழிகள் எல்லோரையும் வாயிலுக்கு தள்ளி வந்து விட்டன. பாரு குன்றி குறுகி கடுகிலும் கடுகாக சிரித்து விட்டாள். யார், பெரிய வீட்டிலா? அடித்தானா? பாரு அக்காளா என்பன போன்ற கிசுகிசுத்த குரல்கள். நெஞ்சில் உள்ளதை உதட்டுக்கு கொணர அஞ்சும் நிலை அந்த ஹட்டியில் நிலவி வெகு நாட்கள் ஆகிவிட்டனவே. ரங்கன் பாய்ந்து வந்தான். எரா லிங்கா! துடிதுடித்த விளக்கு சுடர் போல பார்வின் நெஞ்சு படபடத்தது. அக்கிரமத்துக்கு ஒரு எல்லையே இல்லையோ? நஞ்சன் ஓடி வந்து அவளை கட்டி கொண்டான். ரங்கன் மகன் தூண்டிய ஆத்திரத்தில் ஆவேசம் வந்தவனாக ஆடினான். இந்த அநியாயத்தை பார்த்துவிட்டு சும்மா இருப்பதா? செய்யும் அக்கிரமத்தை செய்துவிட்டு பள்ளிக்கூடமாம் நன்கொடையாம். இதை அப்படியே விடலாமாப்பா என்றான் மகன். ஏன் விட வேண்டும்? டாக்டரிடம் காயம் என்று சர்டிபிகேட் வாங்கி கோர்ட்டில் போடுவேன். அவன் மானம் கப்பலெற செய்வேன் என்றான் ரங்கன். பாழாய் போன கோட்டு பற்றி எரியட்டும் என்றால் பாரு. கட்டிய கணவன் வீட்டுக்கு துரோகம் நினைப்பவளே என்று சீறினான் ரங்கன். அப்பா, பெரியம்மா, அவன் வஞ்சத்தை அறியாமல் பேசுகிறார்கள் என்றான் லிங்கன். வெக்கக்கேடு, என் வீட்டில் இருந்து கொண்டு நீ துரோகியாகிறாய். போய் விடுவதுதானே என்று கத்திய ரங்கன் ஜோகி என்று அழைத்தான். ஜோகி அங்கு இருந்தால்தானே. பாரு ஒரு வினாடி அமைதிக்கு பிறகு, போகிறேன், என் பிள்ளையை அழைத்து கொண்டு இந்த மண்ணை உதறிவிட்டு போகிறேன் என்றால் கண்கள் தழும்ப. அட்டகாசமாக சிரித்தான் அவள் கணவன். ஓ, பிள்ளையா? யார் பிள்ளை? இந்த வீட்டு பிள்ளை. இந்த குடும்பத்தை விட்டு போகிறவளுடன் வருவானா? அவள் ஈட்டி பாய்ந்து தடுத்தாற் போல அமைதியாக நின்றாள். நஞ்சன் அவன் குடும்பத்து பிள்ளை. அவள் பிள்ளையா அவன்? கிரிஜை பெற்றாலும் பிரிந்து செல்பவர்களுக்கு தன் மக்களை சொந்தம் இல்லையே. நஞ்சன் அவள் மகன் அல்லன், அந்த வீட்டு சொந்தம். அந்த வீட்டை சொந்தமாக அவள் நினைத்தால்தான் நஞ்சன் அவளுக்கு சொந்தமாக முடியும். அந்த வீட்டை சொந்தமாக அவள் நினைக்க வேண்டுமானால் அவள் தன் கண்முன் நிற்கும் கணவனை சொந்தமாக நிற்க வேண்டும். ஏன் வாய் அடைத்து விட்டாய்? நீ இந்த வீட்டில் இருப்பதனால் என் சொற்படி கேட்க வேண்டும். அந்த துரோகி பயலுக்கு உடந்தையாக இருப்பதானால் இப்பொழுதே போய்விடு.
பாரு என்ன பேசுவாள், எதை சொல்வாள்? இன்று பெண் பிள்ளையை ஆள் வைத்து அடித்தவன் நாளை பிள்ளையே கடத்தி செல்வான். இந்த சொற்களை கேட்டதும் அவள் உள்ளம் சில்லிட்டது. பாம்பின் கால் பாம்பறியும். குற்றங்களை செய்பவனுக்கு எதிரி அதை செய்வானோ என்று தோன்றும். கிருஷ்ணனின் ஆட்கள் அவளை அடக்கி வந்திருக்க மாட்டார்கள். அது முழு உண்மை. ஆனால் என்ன, அவள் கணவனே ஆட்களை ஏவி அதை செய்வான். பொய் சாட்சிகள் ஜோடிப்பான். அவள் அவன் சொல்லுக்கு மீறினால் அவள் கண்ணான பையனுக்கு ஏதேனும் தீங்கு செய்தாளோ? பையன் அவள் கணவனுக்கு சொந்தமா? ஜோகி அண்ணனின் மீது கூடத்தான் அவனுக்கு பொறாமை உண்டு. அதையும் சேர்த்து பழிவாங்க மாட்டான் என்பது என்ன நிச்சயம்? அவள் விதிர்விதித்து போனாள். கைகள் அவளையும் அறியாமல் நஞ்சனை கெட்டியாக பிடித்து கொண்டன. என்ன பேசாமல் நிற்கிறாய்? போய்விடுகிறாய வீட்டை விட்டு? அச்சத்தால் முகமிளிர அவள் ஓய்ந்து போய் ஒரு மூலையில் உட்கார்ந்தாள். ரங்கன் இன்னும் விட்டுவிடவில்லை. அவன் பக்கம் உடந்தையாக இருப்பதில்லை என்று இப்போது மாரியம்மன் சாட்சியாக அடித்து சொல். பாருவின் கண்களில் நீர் பெருகிற்று. பையனின் பால்வடியும் முகத்தை பார்த்து கொண்டு அந்த உயிரின் உயிருக்கு ஒரு கேடும் வரக்கூடாது என்ற அச்சத்தில் மூழ்கியவளாக அவள் அவனிடம், மாரியப்பன் சாட்சியாக கிருஷ்ணன் பக்கம் உடந்தையல்ல என்றாள். அப்படியானால் இப்போது அவன் ஆள் வைத்து உன்னை வஞ்சகமாக அழைத்து வர செய்து பயமுறுத்தி நிர்பந்தமாக பூமியை கேட்டான், உன்னை அடித்தான். ஈஸ்வரா, பொய் வழக்குக்கு ஒப்பவில்லை என்றால் அவள் உடந்தையா? பாரு சட்டென்று அவன் கால்களில் வீழ்ந்தாள். உங்களை கெஞ்சி கேட்கிறேன். ஒரு காலத்தில் மண்ணோடு மண்ணாகிவிட்ட காலத்தில் அவனை நான் மணக்க நினைத்தது உண்மைதான். ஆனால் இப்போது அது எரிந்து சாம்பலாகிவிட்ட நினைவு. அந்த சாம்பல் கூட கண்ணில் பெருகி வரும் நீரில் கரைந்து விட்டது. என்னை விட்டுவிடுங்கள். அவனுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. இந்த பிள்ளையை தவிர இந்த உலகில் வேறு யாருக்கும் எனக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. என்னை வம்புக்கும் வழக்குக்கும் இழுக்காதீர்கள். வாயிற்புறம் நின்ற ஜோகி நெஞ்சை பிடித்த வண்ணம் அந்த காட்சியை கண்டார். எங்கோ சென்றவர் மேலே பாதையில் உள்ள நாயர்கடையில் ஏதேதோ பேச்சுகளை கேட்டுக்கொண்டு நின்றிருந்தார். எப்பேற்பட்ட ரணத்துக்கும் சீழுக்கும் மருந்து வந்துவிட்ட மகிமை நாயர் பேசிக் கொண்டிருந்தார். மேலை நாட்டினர் உலகில் கண்டுபிடித்து சாதித்தவற்றுக்கெல்லாம் காரணம் அவர்கள் உண்ணும் புலாலுணவே என்று உச்சன் விவாதித்துக் கொண்டிருந்தான். ஹட்டிக்குள் லிங்கன் சத்தமிட்டு கொண்டே பார்வை அழைத்து வந்த கலவரம் அங்கு எட்டியிருக்கவில்லை. உள்ளே நுழைந்திருந்த ஜோகி கண்ட காட்சி. முன்னேற்றம் வந்திராத நிலையிலே அவர்கள் ஹட்டியிலே என்ன மாண்மை புரிந்திருந்தது? உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வித்தியாசம் இருந்ததா? உன் நிலம் என் நிலம் என்று காய்ந்தார்களா? ஒருவர் பட்டினி கிடக்க ஒருவர் கொழித்ததுண்டா? ஒரு வீட்டில் வாழ்வோ தாழ்வோ வந்தால் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்ததுண்டா? அத்தனை மேன்மைகளையும் அழித்தது எது? சாமையும் தினையும் கொரளிப்பாலும் போதா என்ற காலம் வந்தல்லவோ எல்லாவற்றையும் அழித்தது. கிழங்கும் தேயிலையும் கொண்டு வந்த பணமல்லவோ அழித்தது. சட்டையும் சராயும் புகுந்த நாகரிகம் அல்லவோ அழித்தது. பொன்னும் பட்டும் புகுத்திய மோகமல்லவோ அழித்தது. இவை எல்லாவற்றிற்கும் மரகதமலை ஹட்டியிலே முன்னோடியானவர் யார்? கிருஷ்ணன். கிருஷ்ணன் மட்டுமா? ரங்கனும் கூடதான். இருவரும் சேர்ந்து ஹட்டியை உறிஞ்சும் விஷப்பூச்சிகள் போல ஆகிவிட்டனர். படிக்கும் பையன்கள் இன்னும் பணமாக குவிப்பார்கள். கோர்ட் என்றும் வழக்கென்றும் அந்த பணத்திமிரால் பகையை வளர்ப்பார்கள். பாரு, பண்பும் அணிவும் அன்பும் உருவமாக திகழும் அண்ணி அசூசி உருவான அவன் கால்களில் வீழ்ந்தாள். அசூசியை எப்படி வெல்வது? கண்களில் நீர் தெலும்ப ஜோகி அந்த காட்சியை பார்ப்பவராக நின்றார். தன்னை அப்படி வெற்றி காண முயலும் அவளை அப்போது என்ன செய்வதென்று ரங்கனுக்கு புரியவில்லை. ஏன் இப்படி அழுதுமாய்கிறாய்? வம்பும் வழக்கும் வேண்டாம், என்னை விட்டுவிடுங்கள். சனியின் பிடித்தவளை. ரங்கன் உதைத்துவிட்டு ஜோகியையும் பாராமல் வெளியேறினான். பாரு உள்ளே பையனை அணைத்தவளாக விம்மலை அடக்கும் முயற்சியில் சாய்ந்திருந்தாள். ரங்கம்மையும் மருமகளும் குழந்தைகளும் கலவரத்தை காதிலேயே போட்டுக்கொள்ளவில்லை. படுத்து முடங்கிவிட்டார்கள். தீப மாடத்தில் ஒளி இல்லை. ராமன் லாரி ஓட்டி கொண்டு சென்றிருந்தான். அண்ணன் தம்பி ஒற்றுமை பகைமிக்குத்தானா? வெகு நேரம் சென்ற பின்னரே படுக்கை ஏதேனும் கம்பளி எடுக்க உள்ளே வந்தார் ஜோகி. இருளில் சிலை போல பாரு தென்பட்டாள். அவள் உறங்கவில்லை. வாழ்விலே விதி என்னும் வல்லோன் குறுக்கிட்டு எப்படியெல்லாம் புகுந்து புறப்பட்டும் பிரித்தும் கூட்டியும் கொடுத்தும் பிடுங்கியும் விளையாடுகிறான். அண்ணி, ஆண்டாண்டு காலமாக இன்பம் துன்பம் பட்டு முதிர்ந்தாலும் அந்த ஆதரவு குரலிலே அவள் பேதையாகி விட்டாள். ஜோகி அண்ணா! விம்மல் உடைத்து துயரம் கரை காணாமல் பெருகியது. குழந்தை நஞ்சனுக்கு ஒன்றும் வராது. ஜோகி அண்ணே, மனசு தளராதீர்கள். பாலும் தேனுமாகி வாழ்ந்த நாளிலே இந்த மலைமண் எனக்கு இனித்தது. புளிப்பேறி விட்ட இந்த நாளிலே மலைமண் கரிக்கிறது, கசக்கிறது. அவர் அப்படி பேச பேச அவள் குலுங்கி குலுங்கி கண்ணீர் விட்டாள். அதிகாரம் 5. புதிய மண்ணும் புதிய உறவும். மறுநாள் காலையில்
நிறைசூழி பெண்ணைப் போல மேகங்கள் மலைமுகடுகளில் வேதனைப்பட குவிந்து விட்டன. எங்கிருந்தோ மருத்துவனாக காற்றும் கடுகி வந்து விட்டது. ஜோகி என்ற நிலத்தையும் நீரையும் மறந்தார். காலையில் எழுந்து எருமை கறக்கவும் இல்லை. ஒளியாம் தெய்வத்தை வெளியே நின்று வணங்கவும் இல்லை. இரவெல்லாம் யோசித்து ஒரு தீர்மானத்துக்கு வந்துவிட்டவர் போல தானிய பெட்டிக்குள் வைத்திருந்த சிறு பெட்டியை திறந்தார். உள்ளே ஒரு துணிமடிப்பில் அவர் அவசரத்துக்கென்று சேமித்திருந்த பணம் 300 ரூபாய்கள் இருந்தன. பழைய காலமானால் 300 ரூபாய் 3000 பெறும். பணத்தை எல்லோரும் விரும்பி பேராசைப்பட போக அது மதிப்பையே இழந்துவிட்டதே. பணத்தை பையுடன் எடுத்துக்கொண்டார். கம்பளி போர்வையால் போர்த்து கொண்டார். அவர் கிளம்பிய சமயம் ரங்கம்மை வந்து மாடு கறக்கவில்லையா, காஃபி வைக்க வேண்டாமா என்றாள். மாடுகளை கறந்துவிட்டு கிளம்பலாம் என்று அவருக்கு தோன்றியது. உடனே கை கால்களை கழுவிக்கொண்டார். பால் மனைக்கு சென்று உடை மாறி பார்க்குழாயை கழுவிக்கொண்டு கொட்டிலுக்கு சென்றார். பால் கறந்து வைத்துவிட்டு காலை பிரார்த்தனை முடித்து கொண்டார். ரங்கம்மையின் மருமகள் தந்த காஃபியை அருந்தினார். பாரு பையனை குளிப்பாட்டி சட்டை போட்டு பள்ளிக்கு அனுப்புவதில் ஈடுபட்டிருக்கையில் அவர் வெளியேறினார். பகைமைக்கு இடம் கொடுக்க வெறி மண்ணை விட்டு விடுவிடுவென்று அவர் கீழ்மலை பக்கம் இறங்கினார். காற்று விசிறி அடித்தது. காற்று அப்படி அடிக்கையில் சாரல் ஊசிகள் என பாயும். ஆனால் அவை அமுதத்தாரைகள். எங்கு நோக்கினும் பச்சை குழிக்கு செய்பவை என்றோ. கீழ்மலையை சுற்றி கடந்து அவர் மூக்குமலை பக்கம் நடந்தார். தொலைதூரங்களிலே கிழங்கும் காய்களும் கோதுமையும் விளைவிப்பவர் நிலங்களை கொத்த வந்திருப்பதை கண்டார். கழுத்தை சுற்றி சாக்கு கம்பளி அணிந்து காற்றையும் சாரலையும் பொருட்படுத்தாமல் ஈரமண்ணை கிளறுபவர்கள் பூமியின் சொந்தக்காரர்கள்தாம். தேயிலையும் காஃபியும் போட்டுவிட்டு ஆட்களை ஏவி விடுபவர்கள் மண்ணை மதியாதவர்கள். ஒத்தை கோயம்புத்தூர் நகரங்களில் உல்லாசம் அனுபவிக்க பணம் பண்ணுபவர்கள். ஆங்காங்கு ஆடு மாடுகள் பச்சை புல் தேடி நின்றதை அவர் கண்டார். கால்நடைகளுக்கென்ற குன்று குன்றாக புற்சரிவிகளை விட்டு வைத்த காலம் மலையேறிவிட்டதே. எங்கும் தேயிலை. அது மட்டுமா, வெளிநாகரிகம் என்னவெல்லாம் கற்றுத்தந்து விட்டது. புலால் உண்பவரை கடையர் என்று கருதிய பெரியோரே பிள்ளைகள் புலால் உணவு கொள்வதை பெருமையான நாகரிகமாக கருதும் தாழ்வொன்றோ வந்துவிட்டது. மூக்குமலை ஏறும் சரிவில் பெரிய டீ ஃபேக்டரி ஒன்று புகையை எழுப்பிக் கொண்டிருந்தது. பச்சை இலையை பரிமளிக்கும் காய்ந்த இலையாக வறுக்க மூளைக்கு மூளை தொழிற்சாலைகள். கிருஷ்ணன் கூட மரதமலை பக்கமே ஒரு தொழிற்சாலை நவீன இயந்திரங்களுடன் ஏற்படுத்தப் போவதாக அவர் கேள்விப்பட்டிருக்கிறார். அது வேறு எத்தனை கலகங்களை எழுப்புமோ. மூக்குமலை ஹட்டி பக்கம் சூரியன் நகை செய்வது போல ஒளி தருவதும் உடனே காற்றால் அழைக்கப்படும் மேகத்திரையில் ஒளிவதுமாக தெரிந்தான். ஈரம் கண்ட மகிழ்ச்சியில் மக்கள் ஆங்காங்கே பூமி திருத்தி கொண்டிருந்தனர். காஃபி, தேயிலை, அதிகம் பற்றாத மழை மக்களை பண ஆசை பற்றவில்லை போலும். சில இடங்களில் கிழங்கு செடிகள் மிக வாலிப்பாக வளர்ந்திருந்தன. சீமை உரத்தின் வீரியம், மண்ணில் இருக்கும் உயிர்ச்சத்து அனைத்தையும் ஒரே அடியாக உருட்டி திரட்டி தரும் வீரியம். ஆண்களும் பெண்களும் சுறுசுறுப்பாக இருக்கையிலே ஒருபுறம் முதுகிழவர் ஒருவர் வெற்றிலை சருகையும் புகையிலையையும் மெல்லுவதும் கைமுள்ள ஒரு தரம் பூமியில் பதிப்பதுமாக அயர்ந்து அயர்ந்து பாடுபட்டு கொண்டிருந்தார். கிழவரின் நாடி நரம்புகள் எல்லாம் தொய்ந்து தளர்ந்து விட்டன. கருமை உரம் பாய்ந்து குளிரிலும் பனியிலும் காய்ந்த சிவந்த தேகம். காதுகளிலே இரட்டை பொன்வளை அணி உழுங்கியது. தலைப்பாகை ஆடியது. 7 குறிஞ்சி கண்டிருப்பாரோ கிழவர்? ஜோகி அருகில் ஓடினான். மாமா என்றார். கிழவர் கண்களை சுருக்கிக் கொண்டு நோக்கினார். ஜோகி, ஜோகியா? ஆமா மாமா. ஜோகிக்கு மாமனை கண்டதும் நெஞ்சு தழுதழுத்து விட காரணமாயிற்று முதுகிழவர். முல்லை பிடித்து மண் திருப்புகிறாரே, மகன் இல்லையா? மகன் ஒருவன் மிஞ்சியிருக்கிறான். ஆனால் முதுமைக்கு உதவாத மகன். நல்லா இருக்கிறாயா? நல்லா இருக்கிறீர்களா? மாமா, நீங்களேவா இந்த மண்ணை திருப்புகிறீர்கள்? ஆமாம். படித்த பையன் சம்பாதிக்க பறந்து போனான். கிழவனுக்கு பூமி. அந்த கட்சியிலும் சுகம்தானே எல்லோரும்? பகையை மறக்க எண்ணி வந்தவர் காதுகளில் கட்சி என்ற சொல்லோ நெஞ்சில் வேலை பாய்ச்சினார் போல இருந்தது. கிழவன் உட்கார்ந்து கனத்த சுருட்டை பற்ற வைத்துக் கொண்டார். சித்தன் இங்கே வந்து எத்தனை நாளாயிற்று மாமா? அவனுக்கு இந்த கிராமத்தில் என்ன வேலை? உத்தியோக படிப்பு அவனை ஊரை விட்டு துடைத்து போயிற்று. மற்றவர்களை பிளேக் மாறி துடைத்து போயிற்று. வீட்டில் கட்சி கட்ட ஆளில்லை. மண் இருக்கிறது, மானம் இருக்கிறது, குடிசை இருக்கிறது, குந்தி கிடக்கிறேன். எங்கே வந்தாய்? பூமி திருப்பி விதை விதைத்தாயிற்றா? நேற்று கூட ஏதோ கலவரமாமே. யோகின் மனம் பொறுக்க ஒண்ணாத வேதனையில் வெம்பியது. மன்னித்துக் கொள்ளுங்கள் மாமா, நான் அந்த கட்சி, சண்டை, விரோதம் எல்லாவற்றையும் மறக்க வேண்டும் என்று வந்தேன். அதை பற்றி பேசாதீர்கள். எல்லோரும் ஒத்து ஒன்று கூடி நமக்கு தந்த பிறப்பை நாசமாக்காதவர்களாக இருப்போம் என்று சொன்ன ஐயன் தலை சாய்ந்ததுமே சண்டை வந்தது.
நானே அதற்கு வித்திட்டேன் என்ற நினைப்பே என்னை அங்கு உருக்குகிறது மாமா. இந்த தள்ளாத வயசில் இந்த மண்ணில் நீங்கள் யாரை நம்பி முள் போட்டு திருப்பி விதை போடுகிறீர்கள் என்றான் ஜோகி. ஈஸ்வரன் கொடுத்த தேகத்தில் இன்னும் கொஞ்சம் தெம்பு இருக்கிறது. யாரை நம்புவது என்ன? உழைக்க பிள்ளைகள் இல்லை என்றாலும் உண்ண பிள்ளைகள் இல்லை. கிழவர் நகைத்தார். நான் முள்ளு போடுகிறேன் மாமா என்று ஜோகி அவர் கைமுள்ளை வாங்கினார். நீயா? ஆமாம். சித்தன் மண்ணில் ஒட்டாமல் ஓடிவிட்டான் என்று வருத்தப்பட்டீர்கள். என்னை ஒரு சித்தனாக வைத்துக் கொள்ளுங்கள். என்னிடம் கட்சி வேற்றுமை பற்றி பேசாதீர்கள். உங்கள் மண்ணில் உழைப்பதற்கு பெரிய நன்மையாக நான் பெற்றுக்கொள்வேன். ஜோகி என்று அழைத்தார் கிழவர் கண்கள் கசிய. இரிவுடையார் கோயிலில் 8 வருஷங்கள் இருந்தவன் அல்லவா நீ? மண் இருக்கிறது, உழைக்க மனிதன் இல்லை. வெறும் கிழம் இருக்கிறது. கிழம். மாமா, உங்களை தந்தையாக நினைத்து விட்டேன். முல்லை கொடுங்கள். மரகதமலை மண் கசந்து விட்டது எனக்கு. இந்த மூக்குமலை மண் எனக்கு சொந்தமான மண். கடவுளே என்று கிழவர் வானை நோக்கினார். வயசு காலத்தில் பையனும் மருமகளும் விட்டு போனார்களே. மகன் இருந்து என்ன பிரயோஜனம் என்று காலையிலே தான் கண்ணீர் விட்டேன். முன்பெல்லாம் ஒருவருக்கு முடியாவிட்டால் இன்னொருவர் உதவுவோம் ஜோகி. இன்னமும் பருவத்துக்கு காற்றடித்து மழை பெய்து பனியடிப்பதெல்லாம் உன் போல இருப்பவர்களுக்காகத்தான் என்றார். நாங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை பக உணர்வு ஒன்றிலேதான் அண்ணன் எதிர்பார்க்கிறான். உங்களிடம் அடைக்கலமாக வருகிறேன். மாமா, என்னிடம் 300 ரூபாய் இருக்கிறது. பூமிக்கு குத்தகையாக வாங்கி கொண்டாலும் சரி, உங்களுக்கு ஆதரவாக என்னை வைத்து கொண்டாலும் சரி, வந்துவிட்டேன். முதுமையின் சுமையை தாங்க வந்த நீதான் என் மகன். கிழவர் ஜோகியை கட்டி கொண்டார். மழை தூற்றல் வலுத்ததும் அந்த சில்லிப்பு கூட தெரியாமல் ஒருவருக்கு ஒருவர் உள்ளன்பின் சூட்டில் கட்டுண்டவர்களாக நின்றார்கள். மழையோடும் மழையாக பகைமைக்கும் குரோதத்துக்கும் அப்பால் அடைக்கலம் கண்டுவிட்ட ஆனந்தத்திலே ஜோகி வீடு திரும்பி வந்தபோது பாரு கம்பளி கீழல் ஒன்றை தத்திக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள். மழை பெய்வதைக் கண்டு குடையெடுத்து போகாமல் போயிருக்கிறானே நஞ்சன் என்று கூறிய வண்ணமே நிமிர்ந்து பார்த்தாள். ஜோகி அதற்கு மறுமொழியின்றி வீட்டுக்குள் சுற்றுமுற்றும் பார்த்தார். முதலில் பணத்துடன் செல்கையில் மரகதமலை திரும்பி வரும் உத்தேசம் இருக்கவில்லை. ஆனால் பிறந்து வளர்ந்து உயிரோடு ஊனோடு தேய்ந்த குடிலை விட்டு போகிறோம். ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு சிறுபொருளும் கதவும் சுவரும் நினைவுகளை வாய்விட்டு சொல்வது போல இருந்தன. இவ்விடத்தை விட்டு வேற்றிடம் போகிறோம் என்ற நினைவுகளை கடைசியாக விடைபெறாமல் வந்துவிட்டதாக அவருக்கு தோன்றியது. பிறகு பாரு அண்ணி, நஞ்சனை வளர்க்கும் தாய், விடைபெற வேண்டாம் அவளிடம். அண்ணி, ஒரு சமாசாரம் என்றார். குரலில் இருந்த கணம் அவளுக்கு சாதாரணமான சமாசாரம் அல்ல என்பதை உணர்த்தியது. என்ன? ரங்கம்மை எங்கே? உட்புறம் கல்திரிகையில் தானி மறைத்து கொண்டிருந்த ரங்கம்மை அங்கு வந்தாள். நான் மூக்குமலை போய்விடுவதாக தீர்மானம் செய்துவிட்டேன். பாருவின் கை ஊசி நழுவியது. ரங்கம்மை திகைத்து நின்றாள். இந்த விரோத புகையிலே மனம் வெந்து குமைய முடியவில்லை. இருக்கும் பூமியை நீங்களும் பிள்ளைகளும் பயிர் செய்யுங்கள். நான் போகிறேன். நீங்கள் போன பிறகு? ஜோகி அண்ணா, இந்த மலையில் எனக்கும் புளித்துத்தான் போயிற்று. என் பிள்ளைகளுக்கு கதி என்றாள் ரங்கம்மை. கவலைப்படாதே ரங்கம்மா. ஐயனுக்கு அவர் பூமியில் உன் குடும்பம் பாடுபட்டு பிழைப்பது திருப்தியாக இருக்கும். புள்ளியின் மேல் இருப்பது போல, ரம்பத்து முனையில் நடப்பது போல மனசாட்சியையும் அண்ணன் தம்பி உறவையும் நினைத்து இங்கே என்னால் நடக்க முடியவில்லை. நான் போகிறேன். போகும் இடத்துக்கு பையனையும் அழைத்து போக நினைக்கிறேன். இந்த பகை அவனுக்கு வேண்டுமா என்றார் ஜோகி. பையனை அழைத்து போகிறீர்களா? நீங்களுமா என்னை மோசம் செய்கிறீர்கள்? ஜோகி அண்ணா, நஞ்சனை என்னிடமிருந்து பிரிக்கிறீர்களா? இந்த காய்ச்சலும் புகையும் அவனுக்கு வேண்டுமா? பகை தலைமுறை தலைமுறையாக வளர அவன் நெஞ்சிலும் புகை சூழ வேண்டுமா? என் பையனை பிரிக்கிறீர்களே, நியாயமா? பாரு கண்ணீர் பொங்க கேட்டாள். ஜோகி நிலத்தை பார்த்தபடியே, நியாயமில்லாததை நான் பேசவில்லை அண்ணி. உங்களுக்கு சம்மதமானால் நஞ்சனுக்காக நீங்களும் வரலாம். மூக்குமலை மாமன் நம் மூவருக்குமே அடைக்கலம் தருவார். பாரு அன்றே புறப்பட சித்தமானாள். அதிகாரம் 6. உறவும் வேண்டாம், பகையும் வேண்டாம். புரட்டாசி மாதத்து இளவையில் உடலுக்கு இன்பத்தேனாக இருந்தது. மூக்குமலை கிழவருக்கு வெறித்து கிடந்த வீட்டில் உழைக்க ஒரு ஆளும் ஒரு பெண்ணும் அந்த தெம்பில் கிழவர் 10 வருஷம் இளையவராகிவிட்டது போல தோன்றினார். ஒருபுறம் சாமையும் கோதுமையும் பயிர்களாக பச்சை பிடித்து கண்ணுக்கு குளுமையூட்டின. இன்னொரு புறம் கிழங்கெடுக்க தயாராக பழுத்து காய்ந்த செடிகள் மனதில் நிறைவி கூட்டின. ஜோகி ஓட்டி வந்த எருமை சினைப்பட்டு காத்திருந்தது. அவருக்குத்தான் முதிய காலத்தில் எவ்வளவு அதிர்ஷ்டம்! இருவரும் மண்ணின் செல்வ மக்கள். தொட்டது பொன்னாக்கும் என்று நிரூபித்து விட்டனரே. ஜோகி காலையிலேயே விளைநிலத்தை பார்க்க போய் விட்டான். பாரு
நஞ்சனுக்கு உணவளித்து பள்ளிக்கும் கையில் கட்டி கொடுத்து அனுப்ப வேண்டுமே. வீட்டு வேலைகள் முடிந்து அவள் நடுப்பகலுக்குத்தான் விளைநிலத்தை பார்க்க வர முடியும். நஞ்சன் மரகதமலை படிப்பை முடித்துவிட்டு ஒத்தைக்கே சென்று கொண்டிருந்தான். கல்வி பசியை தீர்த்து கொள்ள 8 மைல்கள் மேடு பள்ளம் காடு மலை என்று பாராமல் நடந்து சென்று கொண்டிருந்தான். அவள் பெறாமல் பெற்ற மகன். மழைக்கும் குளிருக்கும் தாங்க கோட்டும் காலுக்கு ஜோடும் அணிந்து புத்தகப்பையும் சாப்பாட்டும் பையன் நடந்து செல்கையிலே பாருக்கு ஒவ்வொரு நாள் வேதனை கண்களில் தேங்கி நிற்கும். பையன் கீழ்சரிவில் இறங்கி செல்லும் வரை அவள் வாயிலில் நின்று பார்ப்பாள். அவளுடைய நஞ்சன் வளர்ந்து வளர்ந்து பெரியவனாகி என்ன லட்சியத்தை சாதிக்க கனவு காண்பாளோ? கிழவர் அதை மனதில் காண்பவர் போல நினைத்து கொண்டு புன்னகையுடன் அன்று கேட்டார். பையன் ஸ்கூல் போயிட்டானா? போய்விட்டானே. வீட்டில் ஒரு நாள் கூட அவன் தங்க மாட்டான். எத்தனை தூரம் நடக்கிறான். இப்படி படித்து என்ன செய்ய போகிறான் உன் மகன்? ஏன் மாமா அப்படி கேட்டீர்கள்? எங்கள் நஞ்சன் இந்த மலையிலேயே உயர்ந்தவனாக படித்து வருவானே. உயர்வாக வந்து உனக்கு என்ன லாபமா சட்டு பெண்ணே? என்ன லாபமா? நான் வளர்த்த மகன் உயர்வாக வந்தால் எனக்கு எத்தனை பெருமை மாமா. கிழவர் அவள் அறியாமை உணர்ந்து நகைப்பவராக சிரித்தார். உனக்கு என்ன பெருமை எனக்கு புரியவில்லையே. அதை உங்களுக்கு எப்படி நான் புரிய வைப்பேன்? எத்தனையோ புத்தகங்கள் படித்து நல்ல நல்ல செயல்களை செய்வான். காரிலே போவான். நான் சொல்ல முடியாத சந்தோஷம் அடைவேன். அசட்டு பெண்ணே, பையன் அப்படியெல்லாம் உயர்ந்தால் உன்னையா கவனிக்கப் போகிறான்? வாலிபமும் படிப்பும் நாகரிகமும் கூடினால் உன்னை உறவென்று சொல்லிக்கொள்ளவே வெட்கப்படுவான். மாமா! ஆத்திரத்தில் பார்வின் முகம் சிவந்தது. உங்கள் பையனைப் போலவே எல்லாரும் இருப்பார்கள் என்று நினையாதீர்கள். உண்மையை சொன்னால் உனக்கு என் கோபம் வருகிறது. கிழவர் மறுபடியும் சிரித்தார். அவ்வளவு படிப்பு படிப்பவன் இந்த ஹட்டியில் வந்து என்ன செய்வான், அதை யோசித்தாயா? ஒத்தையிலே வேலை பார்ப்பான். கார் வாங்கி கொண்டு போய் வருவான். கிருஷ்ணனின் செல்வாக்கு கௌரவம் முதலியவை தவிர அவள் மனக்கண்ணில் வேறு காட்சிகள் எப்படி தெரியும்? இந்த மண்ணிலே சாகும் வரை நீ உழை, சம்பாதிக்கும் பணம் எனக்கு பற்றவில்லை, கூடத்தா என்று கேட்பான். மண்ணை மறந்து தாயையும் தகப்பனையும் மதியாதவனாவான். இளமையும் படிப்பும் ஏற்ற பெண்ணை நாடி செல்லும். அவள் சொல்லை கேட்கும். என் பையன் படிக்கக்கூடாது என்பதிலே உங்களுக்கு ஏன் இவ்வளவு ஆசை என்று பாரு கத்தினாள். நீ வயசு காலத்துல இந்த கிழவனை போல ஏமாறக்கூடாதுமா. எத்தனையோ ஏமாற்றங்களை சிறு வயசிலேயே பார்த்து விட்டாய். என் மகள் என்று சொல்லுகிறேன். பாரு மறுமொழி கூறவில்லை. நஞ்சன் நிசமாக அப்படியா மோசம் செய்வான்? மாட்டான் மாட்டான். கோயம்புத்தூரிலிருந்து மாசம் ஒரு முறை கிழவருக்கு மகன் கடிதம் எழுதுவான். அதை நஞ்சன் படித்து கூறுகையில் அவள் உள்ளம் எப்படி பொங்கி பூரிக்கும். மாட்டான், என் மகன் என்னை உதாசீனம் செய்ய மாட்டான் என்றெல்லாம் அவள் பேதையாக தேர்தல் செய்து கொண்டாள். ஊரிலும் உலகிலும் எவ்வளவோ மாறுதல்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருந்தன. ஆனால் பகை மறக்குமோ? பகை பாம்பின் படமாக இரு குடும்பங்களுக்கும் இடையே தலைவிரித்தாட காரணமாக இருந்த பள்ளிக்கூட பிரச்சனை தீவிர முயற்சியின்றி படுத்தே கிடந்தது. பாரு வாய்விட்டு வேறு பூமி கேட்ட விஷயம் மட்டும் கிருஷ்ணனின் நெஞ்சில் குத்திட்டு முள் போல பதிந்திருந்தது. ஜோகி மூக்குமலைக்கு வந்ததையும் நஞ்சன் 8 மைல்கள் நடந்து ஒத்தைக்கு படிக்க வருவதையும் அவர் அறிய மாட்டாரா? மகன் கோபாலன் ஆசிரியர் பயிற்சி முடித்து அவ்வாண்டு அந்த பள்ளியில்தானே பணிபுரிய தொடங்கியிருக்கிறான். ஜோகி பகை மறக்க வேறிடம் பெயர்ந்து வந்திருந்தால் என்ன? அவர் அந்த முயற்சிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டாமோ? தலைமுறை தலைமுறையாக பிளவும் பகையும் வளர்வது அழகா? பகைக்கு காரணம் என்ன? எப்படி மாற்றுவது? கிருஷ்ணனின் சிந்தையை இத்தகைய கேள்விகள் புகுந்து அமைதி இழக்க செய்து கொண்டிருந்தன. அன்று மாலை 5 மணிக்கு மேல் அவர் வண்டியை எடுத்துக்கொண்டு ஹட்டிக்கு செல்வதாக புறப்பட்டது. ருக்மணிக்கு பிடிக்கவில்லை. கட்சி கூட்டும் பகைவர் அதிகமாக அவளுக்கு அடிமனதில் அச்சம் விளைந்தது இயல்புதானே. ஊரில் பள்ளிக்கூடம் வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன? எவரேனும் காரை மடக்கி தீங்கு விளைவித்தால்? ருக்மணி நிலை கொள்ளாமல் தவித்து கொண்டிருக்கையிலே அவர் கீழ்மலை பக்கம் காரை நிறுத்திவிட்டு அந்த முன்னிருட்டு வேளையில் மூக்குமலைக்கு நடந்து கொண்டிருந்தாள். முதல் நாள் மழை பெய்திருந்தது. ஒற்றையடி பாதை வழுக்கியது. ஜோகி என்று அப்போதுதான் பக்கத்து எஸ்டேட் கடையில் உப்பும் தீப்பெட்டியும் குப்பியில் கடலை எண்ணெயும் வாங்கி கொண்டு மேலே ஏறிக்கொண்டிருந்தார். அந்நாட்களில் ஆமணக்கெண்ணெய் களையங்கள் வழியே இருக்கும். இரவில் மாடத்து தீபம் முத்து சுடராக ஒளியை உமிழ்ந்து கொண்டிருக்கும். நஞ்சன் இரவு 7 மணிக்கு திரும்பினாலும் வீட்டில் படிக்க அந்த தீபம் இருந்தாலும் ஆமணக்கெண்ணெய் போதாதே. குப்பியில் அதற்குத்தான் கடலை எண்ணெய். மரகதமலை ஹட்டிக்கு நல்ல பாதை இருந்தது. அங்கு ஏறுவதும் இறங்குவதும் சிரமமாகவே தெரியாது. ஆனால் மூக்குமலையில் கிருஷ்ணனைப் போல முன்னேறியவரும் இல்லை, போட்டி பொறாமையும் இல்லை. பிரிந்து வந்த நாட்களில் ஏன் பிரிந்தா என்று ரங்கன் அனாவசியமாக சண்டைக்கு வருவானோ என்ற அச்சம் ஜோகிக்கு இருந்தது உண்மை.
நாட்கள் செல்ல செல்ல அது விலகிவிட்டது. மூக்குமலையில் நகர செய்திகளையோ நாட்டு செய்திகளையோ அவருக்கு கொண்டு தருபவர் இல்லை. இந்த மாதிரியான ஒரு உலகம் போதுமே. அதிக ஆசையும் வேண்டாம், நஷ்டமும் வேண்டாமே. தலையிலே 4 படி உப்பு வெள்ளம் எல்லா சாமான்களுடன் அவருக்கு மேலே ஏறுவது பலுவாக இருந்தது. மூச்சு விட்டு விட்டு இறைக்க அவர் ஏறுகையிலே முன்னே கைத்தடி ஊன்றி உயரமாக ஒரு உருவம் சென்று கொண்டிருந்தது. கால் சராய், கோட்டு, ஜோடு, தலையில் பாகை, அத்தகைய உடைப்பூண்ட உருவத்துக்கு உரியவர் எளிய மூக்குமலை ஊட்டியில் எவரும் இல்லையே. தம்மை அறியாமலே ஜோகிக்கு ஆத்திரம் வந்தது. நாவை கடிந்து கொண்டார். முன் சென்ற உருவத்தை எட்டி பிடிக்க வேகமாக அடிகளை வைத்தார். பின்னே தொடர்பவரை கவனியாமல் முன் சென்ற உருவம் வெகு வேகமாக மேலே போய்க் கொண்டிருந்தது. ஜோகிக்கு இன்னார் என்று புரிந்துவிட்டது. மூக்குமலையில் அவனுக்கு சொந்தக்காரர் இல்லை. அவன் சமமாக மதித்து உறவு கொண்டாட படித்த மனிதர் எவரும் இல்லை. என்ன வேலை? அமைதியாக அவர் வாழும் இடத்தில் பகைக்கொடியை நாட்ட வருவானேன்? ஜோகிக்கு உஷ்ண பெருமூச்சு கிளம்பியது. அவர் பகையும் வேண்டாம், உறவும் வேண்டாம் என்று ஒதுங்கி வந்தபின் ஒத்தையில் இருந்தவன் உறவு கொண்டாடுவது தெரிந்தால் ரங்கன் வாளா இருப்பானா? மறுநாளை மாற்றானை அழைத்து, நீ ஏனடா உறவு கொண்டாடினா என்று சீறி வரமாட்டானா? அவர்கள் இருவரும் அடித்து கொள்ளட்டும், மிரட்டி கொள்ளட்டும். அவரை ஏன் இழக்க வேண்டும்? எத்தனை விரைவாக நடையை போட்டாலும் வீட்டில் அருகில் வரும் முன்புதான் கிருஷ்ணனை அவரால் முந்த முடிந்தது. பாரு அடுப்படையில் இருந்தாள். கிழவர் விளக்கருகில் பிரார்த்தனை கூறிக்கொண்டிருந்தார். அப்போதுதான் பள்ளியில் இருந்து வந்த நஞ்சன் அடுப்படியில் அம்மையிடம் பள்ளி செய்திகளை சொல்லிக் கொண்டிருந்தான். நுழைந்ததுமே மூட்டையை கீழே வைத்த ஜோகி பரபரப்புடன் தீபமாடத்து விளக்கை எடுத்துக்கொண்டு சென்றபோது கிழவர் நரி ஏதேனும் வந்திருக்குமோ என்று எண்ணிக்கொண்டார். நில்லடா அங்கே. காலமெல்லாம் அடக்கிக் கொண்டிருந்த உணர்ச்சி தீதான் சொல்லாக வந்ததோ? பாருவின் கையில் பிடித்த தேநீர் பாத்திரம் நழுவி விட்டது. வாயிலுக்கு ஓடி வந்தாள். கையில் தீபத்துடன் ஜோகி, நடுநடுங்கும் உடலுடன், துடிதுடிக்கும் உதடுகளுடன் எதிரே அவள் காண்பவர். கனவா நனவா? சண்டைக்கும் சச்சரவுக்கும் அப்பால் எட்டி வந்தேனே, இங்கும் அமைதியை குலைக்க வந்தாயா? போய்விடு. ஜோகி அண்ணா கத்துகிறார். ஜோகி, இந்த விரோதம் முடிவில்லாமல் வளர வேண்டுமா? வேண்டாம். விரோதத்தை தீர்த்து கொள்ள, மனசுமையை குறைத்து கொள்ள நான் வந்தேன். கிருஷ்ணனின் குரல் தழுதழுத்தது. நீ இங்கே வந்து உறவு கொண்டாடினால் இப்போது பகையும் விரோதமும் தீருமா? அந்த இன்பம் முன்பே உனக்கு ஏனடா இல்லை? எங்களை விரோதிகளாகவே பாவித்து விரோதத்தை வளர்க்கவே நீ எதிர்க்கட்சி கட்டவில்லை? உன் ஆட்களும் உறவும் ஊரும் வீம்புடன் எங்கள் மீது வர்மம் காட்டவில்லை? ஊருக்கெல்லாம் பிளேகு ஊசி போட்டாய். ஆபத்தில் கூட எங்கள் மீது நீ பகை காட்டவில்லை. அம்மை காலமெல்லாம் சொல்லி அழுதாளடா, காலமெல்லாம் சொல்லி அழுதாள். உன் பணமும் பதவியும் மதிப்பும் எங்களுக்கு வேண்டாம், போய்விடு. எங்கள் அமைதியை, இன்பத்தை குலைக்க நீ வராதே. உங்கள் பகையை வளர்க்க நான் உறவு கொண்டாடவில்லை. போ. 1000 10,000 கூரிய கற்களை வீசி அடித்திருந்தால் கூட கிருஷ்ணனின் நெஞ்சில் அந்த சொற்களைப் போல அவை குத்தி கிழித்திருக்க மாட்டா. யோகியின் வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு போ என்ற ஒளியும் 1000 10,000 வேல்களாக தாக்க அவற்றை சகியாதவராக இருளில் தனித்த உருவமாக கிருஷ்ணன் நடந்து சென்றதை பார்த்தால் பாரு. வெறியின் உச்சத்திலிருந்து தணிந்தவராக ஜோகி இறைக்க தீபத்தை மாடத்தில் வைத்துவிட்டு கீழே அமர்ந்தார். யாருமே பேசவில்லை.